வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாரம்பரியம் மிக்க ஒரு சத்தான ஒரு சிமிலி உருண்டை பார்க்க போறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கேழ்வரகு 400 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பசஞ்சிப்போம். இதை ரொம்ப கட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளத்தளன்னு இருக்கக்கூடாது. நமக்கு அடை தட்டுற பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு பசஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு எடுத்து தட்டுறப்ப நல்லா வரணும். இந்த பதத்துக்கு பசஞ்சுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் வச்சிருக்கேன், சூடாகட்டும். நல்லா ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. நீங்க தனியா துணியில வச்சு தட்டி எடுத்து இதுல போட்டாலும் சரி, இல்லை இது பேன்லயே வச்சு நீங்க தட்டிட்டாலும் சரி. ஒரு பக்கம் வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு வந்து ரொம்ப ஹார்டா வைக்க கூடாது, சாஃப்டா இருக்கணும். ஆனா வெந்திருக்கணும், மாவு நல்லா வெந்திருக்கணும். ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வாயெல்லாம் வலிக்கும். ஓகே, நல்லா வெந்திருக்கு. இப்ப இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுப்போம். எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டோம். எனக்கு மூணு அடை வந்திருக்கு கேழ்வரகுல. இப்போ இதை வந்து நம்ம பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டா இருக்கணும், நல்லா வெந்தும் இருக்கணும். வேகலைன்னா உங்களுக்கு வந்து வயரை அஃபெக்ட் பண்ணும். சரி, இப்போ இதை எல்லாத்தையும் பிச்சு போட்டுடலாம். சின்ன சின்ன பீஸா பிச்சிருங்க. பிச்சு மிக்சியில போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. இப்ப மிக்சியில வந்து ரிவர்ஸ்ல நல்லா அடிச்சு நல்லா பூ மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இதை ரொம்ப ஓட்டாதீங்க, விட்டு விட்டு போடுங்க. மிக்சியில போட்டுட்டு நல்லா பூ மாதிரி இப்படி வரணும். இப்போ ஒரு 150 கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அது மிக்சியில போட்டுக்கலாம். இதை கொருன்னு அரைச்சி எடுத்துட்டு வருவோம். சும்மா ஒரு ஓட்டு ஓட்டுனா போதும். இதுலயே நம்ம போட்டுக்கலாம். எள்ளு ஒரு 50 கிராம் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா தேவை இல்லைன்னா எள்ளு போட்டால் நல்லா வாசனையா நல்லா இருக்கும். எள்ளையும் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெல்லம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கும், அதனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும், இன்னும் ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கேன். இதையும் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஏலப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஏலப்பொடிலாம் தேவையில்லை, ஏன்னா இதோட வாசனையே ரொம்ப அமக்கலமாக இருக்கும். இப்போ நான் வந்து இது மிக்ஸி இதில் போட்டிருக்கேன், ஜாரில் பெருசில் மாவு பிசைறது. உங்களுக்கு அது மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் போட்டு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் போட்டிங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும், அதுக்காக தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதுங்க ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம உருட்டி வச்சிட வேண்டியது தான். இது செய்யறப்ப வீடே ரொம்ப மணக்கும். இது உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு பிடிச்சிக்கலாம். இதை
சத்தான சிமிலி உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.